சூப்பரான அன்னதானம் கொடுக்க போறா நிஷா. என்ன அன்னதானம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சாப்பாடு கட்டுறதை பார்க்கலாம். தாத்தா பாட்டிங்களுக்கு, வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறத பார்க்கலாம். செல்வா நிஷா விலாகில் இது 2வது நாள் அன்னதானம். ஃபஸ்ட்டு எலுமிச்சை சாதம் கொடுத்தோம். இது 2வது நாள். நம்ம ரெகுலராக 5-6 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா 2வது நாள். இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஸ்பான்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருளி ஆண்டவர் ஃப்ரம் தேனி. அவர் யாருன்னா அண்ணன் தான், 2வது அண்ணன். எங்கள் அண்ணன் தான் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறாங்க. தயிர் சாதமும் எழுத்தொழிலும் பார்ப்போமா எல்லாமே? ஓகே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ தட்டை எடுத்து ஓரமாக வச்சுறேன். அந்த தட்டு வேண்டியதில்லை இல்லை, வேண்டியதில்லை இல்லை. அப்புறம் என்ன அது ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கோம்? நிஷா காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக 4 மணிக்கு எழுந்திரிச்சியா? 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, நாளைக்கும் அன்னதானம் தான் கொடுக்க போகிறோம். ஸ்பெஷல் நிஷா. என்ன சாப்பாடுன்னு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். நான்வெஜ் நாளைக்கு அன்னதானம். ஓகேயா? சூப்பரான அரிசியில் சூப்பரான சமையல் செஞ்சு வச்சுருக்கா. தூக்கி கொட்டுறியா? நான் கொட்டவா? கொட்டிடுவியா? பானையை பின்னாடி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்கோ. கரண்டி எடுத்து வலிச்சு விடு. தயிர் கரண்டியா? சரியா. அரிசியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பொலன்னு இருக்கான்னு. பொலன்னு இல்லை, கொஞ்சம் குலைவாக தான் நிஷா வடிச்சிருக்கா. அப்படி தானே நிஷா? தயிர் ஊற்றி கலரையில் அப்போ தான் இந்த தயிர் சாதம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த லெமன் சாதம் புளி சாதத்துக்கு மட்டும்தான் வெறையா கொஞ்சம் ரைஸ் வந்து வெறையா வரைக்கும். தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக நிஷா ரெடி பண்ணிட்டா. சரி, அதை விட அதை குண்டான கிலோ வை. தயிர் ஊற்றி லைட்டாக 2 கலரு நானும் சேர்ந்து கலர்றேன். ஏன்னா 2 பேர் சேர்ந்து கலர்னாலும் சீக்கிரம் கலர முடியும். நல்லா திக்கான பசு நெய். நெய்ங்கிற தயிர், பசு தயிர். இந்த சட்டி வேணுமா? வேண்டியதில்லை இல்லை. இது எதுக்கு எடுத்தாந்து வச்சுருக்க? காக்கா தட்டிக்கிட்டே விட்டுருவோம். குண்டா குப்பரை வந்து சாப்பாடை வச்சு பாருங்க. வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இன்னைக்கு என்ன கேரட்லாம் போடுவோம், மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அடுத்த தடவை போட்டுரும். சரி. நாளைக்கு வந்து நான்வெஜ் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேயா? நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்ன நான் கிளறவா இல்லை நீங்கள் கிளறிடுங்க? சரி, இருங்க கிளறிட்டு பார்ப்போம். ஓகே, சாப்பாடு சூப்பராக கிளறியாச்சு. இப்போ இது பேக்கிங் பண்ண வேண்டியதான். எள்ளு துவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எள்ளு துவை முதல்ல காமிக்கல இல்லை? சூப்பர். தயிர் சாதம் எள்ளு துவை காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு ரப்பர் பேண்ட் எடுத்து வை. இந்த சாப்பாடு கட்டுறக்கு இன்னும் நம்ம துபாயிலேருந்து ஒரு அக்கா அனுப்பிச்சிருந்தாங்க. அன்னதானத்துக்காகவே அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி தானே? துபாயிலேருந்து தானே வந்தது? சரி, வரையில் நாளைக்கு வாங்கிக்கோ. நாளைக்கு அன்னதானம் பண்ண எவ்வளோது? 90. இது 90 ரூபா. 100 பேப்பர் இருக்கும். இதுவும் 90 ரூபா. இதில் 40 பேப்பர் இருக்குமா? 30. 12க்கு 12 வாங்கினா 40 இருக்கும். 14க்கு 14 வாங்கினோம்னா 30 இருக்கும். சரி, ரைட். கட்டுவோமா? நான் இங்கிட்டு கட்டேன். மடிக்கிறேன். சரி, ரைட். வாங்க பார்ப்போம். சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாப்பாடு கட்டிட்டு போய் கொடுத்துடலாம். கிளார் அடிக்குது இந்த சில்வர் ஷீட்டு. சரி, ரைட். ரப்பர் பேண்ட் எடுத்து கொட்டிக்கிட்டியா? எடுத்து வச்சுக்க. நீ இது வச்சிடுறியா? யாருக்கெல்லாம் தயிர் சாதம் பிடிக்கும், ப்ளஸ் இந்த எள்ளு துவையை பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக ரொம்ப சுட இருக்கு. காத்தடிக்குது. நாளைக்கு நான்வெஜ் அப்படிங்கிறது என்னன்னா நாளைக்கு சொல்லுவோம். அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வேணாம். நம்ம வாயை திறந்து இப்போவே சொல்லிடக்கூடாது. நாளைக்கு பார்க்கலாம். அது மத்தியானத்துக்கு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, தயிர் சாதம் வந்து சளி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. வயசானவங்களுக்கு தாளிச்ச சாப்பாடு வந்து சளி பிடிக்கிறது.
நாளைக்கு வந்து நான்வெஜ் தனித்தனியாக தான் கட்டி கொடுக்க போகிறோம். ஓகே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு 10 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அன்னதானம் வீடியோ வரும். அதுக்கப்புறம் வராதான்னு கேட்காதீங்க, வரும். யாராவது ஸ்பான்சர் பண்ணால் வரும். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளே நம்மளுக்கு பணம் யூடியூப்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளே கொடுக்கலாம். தியா தர்னிஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கும் இதே தயிர் சோறு தான் மத்தியானத்துக்கு சாப்பாடு, வேற வழி இல்லை. போயிட்டு நம்ம மறுபடியும் இனிமேல் நிஷா வந்து சமைக்க வரலாம் முடியாது. டைம் ஆயிடும். கொடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்க முடியும், டைம் ஆயிடும், அவங்க பில் அடிச்சிருவாங்க. அதனால இதே தான். குண்டாவை நவுத்தி வைங்க. நமக்கு குண்டா இல்லை, இது பேர் அண்டா. அண்டாவா குண்டாவா? இன்னைக்கு போய் நிஷா அந்த சில்வர் சீட்டு, அப்புறம் அந்த தொட்டுக்க கட்டுற பேப்பரு, வேற என்ன நிஷா? வேற மளிகை ஜாமான், காய்கறி, பிரியாணி மசாலா எல்லாம் வாங்கிட்டு வரேன். 2 சீட் இருக்கா? 2 இருக்கா? கவனிக்கிறேன். சரி, பரவாயில்ல. என்னடா கனமா இருக்கேன்னு பார்த்தேன். அது பேப்பர் எடுத்து அதுலயும் 2 இருக்கா? என்ன 2 ஒட்டிக்கிட்டு வருது இன்னைக்கு? என்ன அது? ஒரு நாளைக்கு நல்ல ஸ்வீட் பொங்கல் செஞ்சு கொடுப்போம் தாத்தா பாட்டிங்களுக்கு. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஆகுற அன்னைக்குன்னா ஸ்வீட்டு பொங்கல். ஸ்வீட் பொங்கல் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு பிஸ்கெட்டு, கேக்கு, கரும்பு, கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அவ்வளோதானே, A to Z எல்லாமே செஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 800 நாள் நம்ம அன்னதானம் கொடுத்துருக்கோம். 800 நாள் 900 நாள் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து அன்னதானம் வந்து பார்சல் பண்ணுறது. செல்வா வச்சு தருவார், நான் வந்து பேக் பண்ணுவேன். நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்மளோட சேர்ந்து ஒரு நாளைக்கு அன்னதானம் கொடுக்கலாம். யாராவது அன்னதானம் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் வீட்டுக்கு வந்து நீங்களே சமைச்சு இங்கேயே நீங்களே இதே மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் கையாலேயே கொடுத்துடலாம். நிஷாவுக்கு பேக் டு பேக் நிறைய ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா வந்து இப்போ அடுத்தது இன்னும் 2-3 நாள் கழிச்சு சிவன் ராத்திரி கிளம்பிடுவா. தெரியல, நான் போகணும். ஏன் போயிட்டு வா. பார்ப்போம், கோழிக்கறி எல்லாம் அப்புறம் மிஸ் பண்ணிடுவேன். சிவன் ராத்திரி அப்புறம் கோழிக்கறி என்ன கிடைக்காத பொருளா? கோயில காசு கொடுத்து எப்ப வேணாலும் சாப்பிடலாம். கோயில்ல கிடைக்கிறது கிடைக்குமா? இந்த வருஷம் அடுத்த வருஷம் சாப்பிடுவோம். சிவன் ராத்திரி வருது இந்த மாசம். அப்புறம் மாசி மகம். மாசி மகம் தான். மாசி மகம் வேற என்ன வருது? அடுத்தது என்ன? அது தை, மாசி, பங்குனி. பங்குனி மாசம் எங்க ஊர்ல இங்க திருவிழா வந்துடும். எல்லா கோயில்லையும் முருகன் கோயில், முருகன் கோயில். இது 2 வருஷம் எடுக்கணுமா? 1 வருஷமா? 2 வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து செல்வா வந்து குடம் வாங்கி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் நிஷா எடுத்தா. போன வருஷம் தியா தூக்கிட்டு வந்தா. ஆமா, 2 வருஷம் எடுத்தாச்சு. இன்னொரு வருஷம் இருக்கு. அதுக்கப்புறமும் எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன். இந்த வருஷம் நிஷாவுக்கு நாக்குல வேலு குத்துறது. சாமி வந்தா தாண்டி குத்துவா, சும்மா உனக்கு வேலு குத்த மாட்டாங்க. வரணும். கட் ஆயிருச்சு. ஏன்னா 12 சீட்டு வாங்கிடலாம். நம்ம சீட்டும் நமக்கு நிறையா இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த இதை பிரித்து வச்சு இப்படி சாப்பிடையில சின்னோண்டா இருக்கும். ரெண்டாவது இப்படி மடிக்க முடியாது, தாராளமாக மடிக்க முடியாது, குட்டியூண்டா இருக்கும். சாப்பாடுலாம் வெளியே பிரிங்கிக்கிட்டு அதை நாங்கள் வாங்கி ஒரு தடவை இது பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்கள் 14க்கு 14 வாங்குறோம். பேப்பர் வைங்க.
ஓகே, பர்ஃபெக்டாக எல்லா சாப்பாடையும் கட்டியாச்சு. பார்ப்போம் எத்தனை சாப்பாடு வந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சா இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிஷா வந்து கட்டப்பை எடு, இதை பேக் பண்ணிடு முதல்ல பேக் பண்ணுறேன். இந்த ரப்பர் பாக்கெட் எடுத்து இந்த ரப்பர் மீதி ரப்பர் எடுத்து போடுங்க. ரப்பர் பேண்டு முடிஞ்சிருச்சு, ஓடும், இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும். இந்த ரப்பர் பேண்டும் அதே 100 ரூபா தான். ஆனால் ஒரு 500 ரப்பராவது கிடைக்குங்களா? ஒரு 500 ரப்பர் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு கட்டலாம். ஒரு வருஷம் கட்டலாம். அவ்வளோ ரப்பர் இருக்கும். சைஸு இதில் போட்டிருப்பாங்க, அந்த சைஸ் மட்டும் தான் நம்ம வாங்க டிக் பண்ணியிருக்காங்க பாரு. என்னது, 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, அவ்வளோ பெருசாலாம் உள்ள ரப்பர்லாம் இருக்கும். நம்ம 150 ரூபா ஒரு இது வாங்கினோம்னா போதும். 1 கிலோ இருக்கும். ஒரு 6 கிலோ பாக்கெட். ஒரு 6 மாதத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். ஆமாம், ஒரு கட்டை போய் போதுமா? வேணும், நான் எடுத்துகிட்டு வரேன். சரி சரி, ஐயே அப்படியே வை. நீங்கள் அப்புறம் என்னன்னு நீங்கள் அப்படியே எண்ணெய் வை. நீ வைக்கிறது நீ என்ன 6 வச்சுருக்கேன், நீங்களே எண்ணெய் அப்படியே கட்ட வைக்கிறேன். 8 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சாப்பாடு. ஓகே, 19 இங்கே இருக்குது. ஒரு சாப்பாடு அங்கே ஃபஸ்ட்டு கட்டினது ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இப்போ நிஷா வரட்டும், தாத்தா படிக்கலாம் கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் அத்தை வந்து கீழே கிடந்து 50 ரூபா எடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ போய் உண்டியில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு வாங்க அத்தை, போயிட்டு வாங்க. பரவாயில்ல, போட்டுட்டு வாங்க, நம்பிக்கை இருக்கு, போட்டு வாங்க. சரி, அவங்க போயிட்டு வரட்டும். அவருக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்க வச்சிருக்காங்க பாருங்க. வாங்கிக்கோங்க, அந்த பாட்டிமா கொடுங்க. கொடுங்க, வாங்கிக்கோங்க தாத்தா, வாங்கிக்கோங்க. சரி, கொடுங்க பாட்டி. இந்த தாத்தாக்கா, இந்த இங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, அவருக்கு சாப்பிட்றீங்களா தாத்தா? வாங்கிக்கோங்க. பசியோட இருக்கீங்களா? நான் உங்களை முன்னாடி தேடின, நீங்கள் இங்கே உட்காந்ததை பார்க்கல. ஒன்று தாக்கா இருக்குந்தா, அந்த அண்ணாவுக்கு ஒன்று கொண்டு வந்து. சரிங்கக்கா, வரேங்க்கா. சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு கொடுக்கல, ஏன் கத்துறீங்கன்னே தெரியல. கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீலாண்ட பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம வந்து நல்லபடியாக தயிர் சாதமும் எள்ளு துவையலும் கொடுக்க சொன்ன அந்த சுருளி ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு வந்து நீங்கள் வாழ்த்துங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த நாளைக்கு உள்ள அன்னதான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.